இயக்கம் தொடங்கிய காலத்தில் எத்தனையோ பல நெருக்கடிகளை நாம் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஒருபுறம் சாதியவாதிகள், இன்னொரு புறம் காவல்துறை உள்ளிட்ட அரசியல் சக்திகள், ஆதிக்க சக்திகள் என்று தொடக்க காலத்தில் நமது இயக்கம் கண்ட சவால்கள், நெருக்கடிகள் விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்தன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிறது. திமுக, அதிமுக போல ஒரு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாகவும் வளர்ந்திருக்கிறது. எம்மை ஒதுக்க பார்த்தாலும் ஓரங்கட்ட பார்த்தாலும் நாங்களே மையம் என்று நான் அடிக்கடி மேடையில் முழங்குவதுண்டு. அது நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போது நடைமுறைக்கு வந்தது. விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற அளவுக்கான ஒரு சூழல் இங்கே உருவானதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இப்படி இந்த இயக்கம் வளர்ந்து நிற்கிற நிலையில் தம்பி முடக்காத்தான் பாண்டியன் போன்றவர்கள் நம்மோடு இல்லை என்பது, தம்பி ஏசி பாவரசும் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்பது, இந்த பகுதியிலிருந்து கிளம்பிய போராளிகள் இருவரும் நம்மோடு இல்லை என்பது பெரும் கவலை அளிக்கிறது, துயரம் அளிக்கிறது. அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை இந்நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து அவருக்கு லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அடுத்து நான் விமானம் பிடித்து சென்னைக்கு திரும்ப வேண்டும் என்று மாலை ஒப்புக்கொண்ட ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நீண்ட நேரம் பேச வேண்டும், நடப்பு அரசியல் குறித்து பேச வேண்டும், இன்னும் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன, அவை குறித்தும் பேச வேண்டும். ஆனால் நேரம் இடம் தரவில்லை. வருகிற ஜூலை 5ஆம் தேதி விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெறுகிறது. முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் அதில் பங்கேற்க வேண்டும். ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிற நிலையில் இந்த ஆண்டு அது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி நான் சுற்றுப்பயணம் மண்டல வாரியாக மேற்கொள்ள இருக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.